ஒரு வேகமாக ஓடும் ஆற்றருகில் ஒரு மரவேலை தொழிலாளியின் உண்மையான உழைப்பானது துரதிருஷ்டவசமாக கவலையாக மாறுகிறது. அவனது கோடரி அருகிலற்ற நீரின் அடியில் விழுந்ததால் ஒரு கணநேர திகிலில் கோடரி ஆழமான ஆற்றில் விழுந்து அவன் வாழ்வாதாரத்தை கவர்ந்தது. அவனை தீவிர துக்கத்தில் மூழ்கடித்தது. ஆற்றின் தடையற்ற ஓட்டம் மரவேலை தொழிலாளியின் அமைதியான வேதனையை நையாண்டி செய்கிறது. அவன் எதிர்காலம் மறைந்த இடத்தை வெறித்து நோக்கிக் கொண்டிருக்கிறான். அமைதியான கரையோரத்தில் மனச்சோர்வால் சிதைந்த மரவேலை தொழிலாளி வானத்தையே கடவுளாக நினைத்து உதவிக்காக புலம்புகிறான். அவன் கண்ணீரால் நனைந்த முகம் முற்றிலும் உதவியற்றதொரு அருமையான புலம்பலின் பிரதிபலிப்பாக தெய்வீக உதவிக்காக மனதார வேண்டுகிறது. ஓ கடவுளே, தயவு செய்து என்னை உதவி செய்யுங்கள். அவனது குரல் நீரின் மீது விரிய அவன் இறுதி நம்பிக்கையோடு பரிமாறுகிறான். நான் உங்களை கெஞ்சுகிறேன், தயவு செய்து என் கோடரியை திரும்ப அழியுங்கள். அது இல்லாமல் நான் வாழ்க்கையை நடத்த முடியாது. திடீரென ஒரு ஒளிமயமான தகனத்தோடு அதிலிருந்து ஒரு தேவதை வெளிப்படுகிறாள். அந்த தேவதை தெய்வீக ஒளியில் தோன்றியவளாக கையில் ஒளிரும் பொன்னான கோடரியை உயர்த்திக் கொண்டே மரவேலை தொழிலாளியை நோக்கி வருகிறாள். இந்த பொன்னான கோடரி உன்னுடையதா, மரவேலை தொழிலாளியே என தேவதை தெய்வீக அதிகாரத்துடன் கேட்டாள். மெய்ப்பித்த நேர்மையுடன் மரவேலை தொழிலாளி பணிவுடன் மறுத்தான். இல்லை தேவதை, என் கோடரி சாதாரணமானது மற்றும் பழையது. மறுபடியும் தேவதை வெள்ளி கோடரியொன்றை காட்டி சற்றே புன்னகையுடன் அவனை சோதிக்கிறார். மரவேலை தொழிலாளி திடுவென்று உறுதியாக பதிலளிக்கிறான். இல்லை, அது எனது கோடரி அல்ல. ஆற்றின் ஆழத்திலிருந்து தேவதை பழைய இரும்பு கோடரியுடன் மீண்டும் எழுகிறார். இதுவே உன்னுடைய கோடரியா என்று தேவதை புன்னகையுடன் கேட்கிறாள். மரவேலை தொழிலாளியின் கண்கள் பரவசத்துடன் பிரகாசிக்க அவன் மகிழ்ச்சியோடு உறுதியாக கூறுகிறான், ஆமாம், இதுதான் என் கோடரி. தேவதை அவனது நேர்மையை பாராட்டி அவனுக்கு 3 கோடரிகளையும் பரிசளிக்கிறார். கதையின் நீதிமுறை: நேர்மையானவர்கள் எப்போதும் வெல்லுவார்கள்.